எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்ஸஸ் துளசி இருக்காங்களா? இதோ அங்கே இருக்காங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன இப்படி? ஜஸ்ட் லைக் தட். உட்காருங்க. பூவா தலையா? என்னது காலங்காத்தால வந்து பூவா தலையான்னு கேட்டுக்கிட்டு? பூவா தலையா? தலை. ஓ மை காட். என்ன? நான் பெரிய ஸ்டாரா போறேன். என்ன? இளையராஜா கூப்பிட்டு ஒரு பாட்டு கொடுத்தாரு. நிஜமாவா? ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நேரம் இங்க வரேன். என்ன சொன்னாரு? நல்லா இருக்குன்னாரு. நம்ம ஜனங்கள் பிடிக்கணுமே. கண்டிப்பா பிடிக்கும், நான் சொல்றேன். Uncle, photograph, please. What's your name? Deepika. Deepika. Thank you. Welcome. இதான் சினிமாவோட பவருங்கிறது. ஒரே படம் இப்போ பட்டி தொட்டி எல்லாம் தெரியும். நான் என்ன சொன்னேன்? சார் பார்த்து. சார் இந்த பக்கம். சார் எப்படி இருக்க? பேச மாட்டீங்களா? நல்லா தான் இருக்க, பார்த்தாலே தெரியுது. சார் வாங்க சார் போலாம். இது சார் ப்ளீஸ். ஓ மிஸ்டர் கௌரி சங்கர், the new singing sensation. யார் தெரியுமா? பொண்டாட்டி, வைஃப். எக்ஸ் ஒய்ஃப். நோ, டைவர்ஸ் பேப்பர்ஸ கையெழுத்து வாங்கியிருக்கேன். இன்னும் விவாகரத்து பண்ணல. So my dear Gauri Shankar, don't get any ideas about her. Okay? அனாவசியமா எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க. சார் சுமார் சார் வாங்க போலாம். சொல்லி வை. நம்ம ரெண்டு பேரையும் பத்தி அவர் தப்பா கணக்கு போட்டிருக்காரு போல இருக்கு. தப்பானா? இல்ல, நமக்குள்ள எதனாச்சும் இருக்குமோன்னு அவர் நினைக்கிறார் போல இருக்கு. ஏன் இருக்கக்கூடாதா? என்ன சொல்றீங்க? துளசிங்க பாருங்க, எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. உங்களை பத்தி என் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் ஐ லவ் யூன்ற 3 வார்த்தையில கொச்சப்படுத்த நான் விரும்பல. I want to be a part of your life. Tulsi, please. Gauri, you're a very good man. A nice human being. உங்களை மாதிரி ஒரு மனுஷனோட குடும்பம் நடத்துறதுக்கு நான் இல்லை, வேற எந்த பொண்ணா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். நான் ரொம்ப உடைச்சு போயிருந்த ஒரு சமயத்துல நீங்க என் வாழ்க்கையில வந்தீங்க, தைரியம் கொடுத்தீங்க, நம்பிக்கை கொடுத்தீங்க. கொஞ்ச நாள் தானாலும் எனக்கா எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. உண்மையை சொல்ல போற எனக்கு நடந்ததுக்கு நீங்க மட்டும் இல்லை, நான் செத்தறி போயிருப்பேன்.
நீங்க நினைக்கிற மாதிரி எந்த எண்ணமும் என் மனசுல இல்ல. அதுக்கான மனநிலையும் எனக்கு இல்ல. 5 வருஷம் 5 வருஷம் ஒரு மனுஷனோட கொடுத்து நடத்தினேன். இப்ப என்ன தூக்கி போட்டு இன்னொரு இன்னொரு பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். டிவோர்ஸ் பேப்பர்ல கூட கையெழுத்து போட்டாச்சு. வரத்துக்கு ஒரு 6 மாசம் ஆகுங்கிறாங்க. அதான் இந்த விவாதத்து வேணுமா வேண்டாமான்னு என் மனசுக்குள்ள இன்னும் கன்ஃபியூஷனாவே இருக்கு. அவதான் I'm sorry. நெசமாவா சொல்ற? ஆமாடி, நான் சொன்னேன், அவ கேட்கவே மாட்டேங்கிறா. அது சரி. சரசு கண்ணே, நல்லா இருக்கிறியா? ஏய் ரஜினீஸ்வரி, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் கண்ணு. இத்தை ஸ்கூல்ல சேர்க்கணும், அட்மிஷனுக்கோசம் நேற்று போய் கேட்டேன். அவங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்? நான் 10 பாத்திரம் தேய்க்கிறவ தானே, இந்த பீஸ் கீஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டுவணும்னு சந்தேகப்படுறாங்க. அப்படியா? எந்த ஸ்கூல்? அதான் கண்ணு, நம்ம ஊட்டாண்டுக்கு இதை கான்வெண்டு அது. உன் புருஷன் என்னம்மா பண்றாரு? கார்பரேஷன்ல வேலை பார்க்குறாருங்க. ம், கார்பரேஷன்னா என்ன? கமிஷனரா, இன்ஜினியரா? ஐயோ, கிளீனர் ஆக்குறாருங்க. எத்தனை பசங்க? இது ஒன்று தாங்க. இந்த ஃபீஸ் எல்லாம் ஒழுங்காக கட்டுவாங்கல்ல? கட்டுவாங்க. சரி, புதுசாக 2 கிளாஸ் ரூம் கட்டிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு டொனேஷன் கொடுக்க வேண்டி வரும். பரவாயில்லையா? How much? ஜாஸ்தி ஒன்றும் இல்லை, ஒரு 1500 ரூபா. வச்சிருக்கியா? ஒரு 1000 சில்லறை சேர்த்து வச்சிருக்கேன். மீதி நான் கொடுக்குறேன். எப்போ கட்டணும்? திங்கக்கிழமையே கட்டிடுங்க, அவ்வளோதான். எஸ் கௌரி. உட்கார சொல்ல மாட்டீங்களா? ஐம் சாரி. உட்காருங்க. உங்களோட கொஞ்சம் பேசணும். நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. ஜஸ்ட் 2 minutes. சொல்லுங்க. நீங்க ஒரு பொய்யான வாழ்க்கை நடத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? உங்க புருஷன் உங்களை விட்டு போயாச்சு. அதுலேருந்து வெளியே வரதுக்கு பதிலாக அந்த நினைவுகளோடய வாழணும்னு ஆசைப்படுறீங்க. துளசி, யூ கான் ஸ்பெண்ட் தி ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் வித் ஜஸ்ட் மெமரிஸ். தப்பு. நினைவுகள்னு சொன்னீங்கன்னா எனக்கு இருக்கிறதெல்லாம் கசப்பான நினைவுகள் தான். அது இல்லை, நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. லைட் போடியா. புண்ணாக்கு மாதிரி ஒரு சீன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு இழவு ரெஜிஸ்டர் ஆகல. சார் என்ன சார் நீங்க இப்பெல்லாம் தண்ணி கூட கலந்துக்கிறது இல்லை. இப்படியே போனால் உங்க லிவர் என்னத்துக்காகும்? சுரேஷ், நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஒன்ஸ் அப்பான் a டைம். துளசி நானும் எப்படி இருப்பேன் தெரியுமா? ஐ நோ. நான் தான் சொதப்பிட்டேன். சார், மிஸ்ஸஸ் துளசி இருக்காங்களா? ஷீஸ் தேர். தேங்க்யூ சார். ஐ திங்க் we'll have to do this எக்ஸ்கியூஸ் மீ, today. ஐ எம் டாக்டர் நரசிம்மன். உங்களோட கொஞ்சம் தனியாக பேசலாமா?
I'll just come. வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ. என்ன? ஐம் டாக்டர் நரசிம்மன், ஆர்டிஸ்ட் கவிதாவோட சைக்காட்ரிஸ்ட். இது அவங்களோட அம்மா. கவிதாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. What happened? மென்டல் ப்ராப்ளம்ஸ், எதை பார்த்தாலும் ஒரு பயம், எல்லாத்துக்கும் ஒரு நடுக்கம், குற்ற உணர்வுல ரொம்ப சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கா. கில்ட் காம்ப்ளெக்ஸ், பர்சிக்யூஷன் காம்ப்ளெக்ஸ். ஷாக் ட்ரீட்மெண்ட் கூட கொடுத்தாங்க, ஒன்றும் சரியா வரல. உனக்கு பண்ண துரோகம், அதை நினைச்சு செத்துக்கிட்டு இருக்கா. இப்படியே போனால் ரொம்ப நாள் தாங்காது. ஏதாவது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் இனிமேல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நீ ஒரு வாட்டி அவளை வந்து பார்த்தா கொஞ்சம் குறையும்னு டாக்டருங்க சொல்றாங்க. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, ஒரு தடவை அவளை வந்து பாருமா. இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? உடம்புக்கா? என்னாச்சு உடம்புக்கு? நல்லதானே இருக்க? ஒருவேளை எதனாச்சும் பைத்தியம் கீச்சம் பிடிச்சிருக்கோன்னு பார்க்க வந்திருக்கியோ? அப்புறம் எதுக்கு வந்த? நேத்து கூட பார்த்தேன், எனக்கு தெரியாம இங்க வந்து முரளி கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருந்த. ஏன் அப்படி பண்ற? அவர்தான் உன்னை வேண்டான்னு விட்டாரு, அதுக்கு புரிய அந்தோட சுத்திட்டு இருக்க. நீங்க வந்துட்டு போறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மோந்து பாரு, ஏன் பெட்ஷீட்ல ஓ வாசனை எப்படி வந்தது? ஸ்மெல் இட், ஸ்மெல் இட். எனக்கு தெரியும், முரளி என்கிட்ட இருந்து நீ தட்டிட்டு போ பாக்குற. இது பாரு, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இன்னொருத்தி புருஷன் பின்னாடி யாராவது உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு, உன் வளையல் துண்டு எங்க போனாலும் என் கால குத்துது. பெருக்க பெருக்க என் கையால வலிக்குது. இங்க பாரு துளசி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொல்லாத. ஒரே அடியா சாகடிச்சிரு, சாகடிச்சிரு. துளசி, என்ன மன்னிச்சிட்டு. I'm sorry. I'm so sorry. இது கூட பைத்தியத்துல வளர்றேன்னு நினைக்கிறியா? இல்ல கவிதா, நான் அப்படி நினைக்கல. சரி, பண்ணி போயிடு.
துளசி, நான் முரளிங்கிற ஒரு மனுஷனை லவ் பண்ண, உன் புருஷன் இல்ல. எனக்குன்னு ஒரு செக்யூரிட்டி தேடிக்கணும்னு நினைச்சேன். உன் குடும்பத்தை கொலைக்க நினைக்கல. ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. புருஷன், குடும்பம், கவலைப்படாத, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஹலோ சவேரா. மிஸ்ஸஸ் துளசி இருக்காங்களா? எஸ். நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். சரசுன்னு ஒரு பொண்ணு உங்கள் வீட்டில் தானே வேலை செஞ்சுட்டு இருந்தது. ஆமா. அவளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோமா? எதுக்கு? அவள் புருஷனை கொன்னுட்டா. நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா? எந்த போலீஸ் ஸ்டேஷன்? விருகம்பாக்கம் வீட்டு. அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட். என் குழந்தையை ஸ்கூலில் சேர்ப்பதற்காக பல வீடுகளில் வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வைத்த ரொக்கப்பணம் 1250 ரூபாயை திருடிச் சென்று குடித்து ஒழித்துவிட்டு அதே குடிபோதையில் வீட்டுக்கு வந்தபோது இப்படி ஒரு மனிதன் உயிரோடு இருப்பதே கூடாது என்ற கோப வெறியில் அரிவாளை எடுத்து என் புருஷனை பல தடவைகள் வெட்டி கொலை செய்தேன். இந்த கொலைக்கு முழுக்க முழுக்க நானே பொறுப்பாளி. ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா ஆயுள் தண்டனை தான். திட்டமிட்டு செய்யாம கோவத்துல செஞ்சாங்கிறத கன்சிடர் பண்ணாங்கன்னா சில வருஷங்கள் குறையலாம். சரசு, நாசம் பண்ணிட்டாமா, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். இந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சு எல்லாமே போடுச்சு. இப்ப துட்டும் இல்லை, இதுக்கு ஆத்தாலும் இல்லை. ஆனா அதை என்ன பண்ண போகுதோ தெரியல. என்ன பண்றது? நடந்து போச்சு. பாரு, நான் இருக்கேன்ல, இதை நான் பாத்துக்கிறேன். அழாதே. என்னப்பா சொல்லி அனுப்பிச்சாதான் வருவியா? சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கோர்ட்டில் விவாதத்து கிடச்சிருச்சு தெரியுமில்ல? கேள்விப்பட்டேன். இன்னும் 10 நாள் கழிச்சு கல்யாணம். கார்ட்ஸ் கூட வந்தாச்சு. நீ தான் அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எனக்கு வேற யார் இருக்கா? சாரி சார், இந்த கல்யாண வேலையில் இருந்த என்ன விட்டுடுங்க. ஏன் நீ கலந்துக்க போறது இல்லையா? இல்லை, நீங்கள் துளசி மாவு கல்யாணம் பண்ணப்போ நான் தான் எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சேன். இந்த அலங்காரம் தோரணம் இதெல்லாம் கூட நான் தான் பார்த்து செஞ்சேன். கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு பன்னீர் தெளிச்சு நெத்தியில சந்தனம் வச்சு கையில கல்கண்டு கொடுத்து பந்தல்ல உட்கார வச்சது கூட நான் தான். அதெல்லாம் அப்போ ரொம்ப சந்தோஷத்தோடு செஞ்சேன். இப்போ அந்த சந்தோஷமும் இல்லை, இதெல்லாத்தையும் மறுபடியும் செய்ய எனக்கு மனசும் இல்லை. ஐ see. நீங்க மாறிட்டீங்க, அது உங்க விஷயம். நான் மாறல, மாறவும் முடியல. என்னது? ராஜினாமா கடிதம். என்னை விட்டுருங்க. என்னது பத்திரிக்கை அப்படி கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? இந்த கல்யாணம் நடக்காது. இந்த பத்திரிகை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உறுத்த ஆரம்பிச்சது. எனக்காக நீ துளசி விட்ட, நாளைக்கு இன்னொருத்திக்காக என்ன விட்ட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உன்னை கட்டிக்கிட்டா சாகர வரைக்கும் நான் பயந்துகிட்டு தான் வாழ்க்கை நடத்தணும். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் பொண்டாட்டி ஒரு தடவை போன் பண்ணி என்கிட்ட கெஞ்சின. அவ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஞாபகம் இருக்கு.
அது கொடுமை. அப்படி ஒரு நிலைமை எனக்கு என்னைக்குமே வேண்டாம். ஓ பொண்டாட்டி கெஞ்சுற மாதிரி எவகிட்டயும் போய் என்னால கெஞ்ச முடியாது. என்ன சொல்றனே? இந்த கல்யாணம் நடக்காது. 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 கவிதா! கவிதா! கவிதா எங்க பாரு, கதவு தர. கவிதா! தம்பி, இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. என்ன இந்த பொண்ணு திடீர்னு இப்படி? கவிதா நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா. நீங்க அவளை மறந்துடுறது நல்லது. அவதான் என்னமோ பணத்தான, நீங்க வேற என்னம்மா நீங்க? தம்பி, பதட்டப்படாதீங்க. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். கவிதாவை நீங்களும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்க முடியாது. என் பொண்ணு அபூர்வமா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா. அதை கெடுத்துறாதீங்க. அம்மா வந்து நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இனியாவது உங்க சம்சாரத்தை சந்தோஷமா வச்சுக்கோங்க. போயிட்டு வாங்க. வா. வாங்க முரளி, ப்ளீஸ் கம் இன். இல்ல, துளசி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓ, நீ உள்ள போ. வாங்க. சொல்லுங்க. கவிதாவை நான் விட்டுட்டேன். துளசி, நீ என்ன நம்பணும். நான் இனி அங்க போக மாட்டேன். அவளை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். சத்தியமா சொல்றேன். துளசி, நான் உணர்ந்துட்டேன். எனக்கு நீதான் வேணும், சாகிற வரைக்கும். இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி நம்ம இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம். வேற எங்கேயாவது போயிடலாம். நான் ஒண்ணு கேட்கலாமா? நீங்க எனக்கு பண்ண மாதிரி நான் உங்களுக்கு பண்ணியிருந்தா, துளசி, உங்களை விட்டு இன்னொரு ஆம்பளை கிட்ட போய் குடும்பம் நடத்திட்டு திரும்பி வந்திருந்தா நீங்க நேத்துட்டு இருப்பீங்களா? மனசுல கை வச்சு சொல்லுங்க, ஏத்துக்கிட்டு இருப்பீங்களா? எனக்கும் அப்படித்தான். உடம்பு பாத்துக்கங்க. குட் பை. ஒரு சமயத்தில் நீங்கள் எங்கேயோ உச்சியில் உட்காந்துட்டு மற்றவங்களெல்லாம் ரொம்ப சின்னதாக ஃபீல் பண்ண வச்சிடுறீங்க. ஏன் எப்படி சொல்றீங்க? இந்த குழந்தை விஷயத்தை எடுத்துக்கங்களேன். இதுக்கு நீங்கள் செஞ்சிருக்க உதவி வேறு யார் செய்வா? நிச்சயமாக நான் செஞ்சிருக்க மாட்டேன். நீங்க வேற. நான் என்ன அதுக்கு உதவி பண்ணேன்? அவெல்லாம் எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா. அம்மாவா இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம்,
சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன், தொடர்ந்து வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு காரணம், எனக்குன்னு சில பொறுப்புகள். யூனோ, ஷீஸ் brought a lot of meaning into my life. அதுக்கு மேல என்ன வேணும்? பட் what about you? உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் வாழ்க்கை வேண்டாமா? இருந்துச்சு. உங்களுக்கு தான் தெரியுமே. ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். கனவு கலைஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. கண்ணை மூடிக்கிட்டு மறுபடியும் ஒரு கனவு காண நான் தயாரில்லை கௌரி. பிறந்ததுலேருந்து துளசி சக்திவேல், கல்யாணத்துக்கு அப்புறம் துளசி முரளி கிருஷ்ணா, இப்போ துளசி, வெறும் துளசி. நோ சக்திவேல், நோ முரளி கிருஷ்ணா, நோ XYZ. துளசி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க மேல நீங்க வச்சுக்கிற நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? கௌரி, என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியுதுல்ல? எஸ் எஸ், நிச்சயமா. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ. இனி உங்க பக்கத்துல இருந்தேன்னா நான் கோழி ஆயிடுவேன். எல்லாத்தையும் உங்க மேல தூக்கி போட்டு நான் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். I don't want to do this, Gauri. என் மேல கோவம் இல்லையே. Thank you. Thank you for everything. துளசி, டோன்ட் திரும்பி பார்க்காதீங்க, போயிட்டே இருங்க.